12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் தவிர ஏனையர்களால் இத்தலம் மங்களாசலம் செய்யப்பட்டது. கம்பராமாயணத்தை கம்பர் இத்தலத்தில் அரங்கேற்றம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மிகப்பெரிய ராஜகோபுரமாகும். ஏறத்தாழ 150 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவில் அழகிய மண்டபங்கள், திருக்குளங்கள், தண்ணி சன்னதிகள், 21 கோபுரங்கள், 7 சுற்று பிரகாரங்கள் அமைந்துள்ளன. மேலும் 7 மதில்கள், 7 தாயார்கள், 7 உற்சவங்கள், 7 சேவை, 7 கண்டுகளிக்கும் சேவை என்று சிறப்பு அம்சங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. ரங்கநாதர் கோயில் உள்ள 7 மதில் சுற்றுச்சூழல் 7 உலகங்களாக கருதப்படுகின்றன. இப்போ சிறப்பு வாய்ந்த 108 வைணவ திருத்தலங்கள் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ரங்கநாதர் கோவில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடந்தது. வைகுண்ட ஏகாதசி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்த உலக சிறப்பு வாய்ந்த விழாவாகும். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த மாதம் 30ஆம் தேதி திருநெடுந்தாண்டவத்துடன் தொடங்கியது. அதனை அடுத்து 31ஆம் தேதி முதல் பகல் 10 உற்சவம் தொடங்கி நடைபெற்று வந்தது. பகல் 10 உற்சவத்தின் ஒவ்வொரு நாளும் நம்பெருமாள் அலங்காரத்தில் மூலஸ்தானத்தில் இருந்து தங்க பல்லாக்கில் எழுந்தருளி அர்ஜுன் மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் ரங்கநாதரை தரிசனம் செய்து வந்தனர். பகல் 10 உற்சவத்தின் 10ஆம் நாளான நேற்று நாச்சியார் கோலம் என்கின்ற மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று அதிகாலை 5:15 மணி அளவில் நடைபெற்றுள்ளது. முன்னதாக உற்சவம் நம்பெருமாள் அதிகாலையில் 4:15 மணி அளவில் ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து சிவகதியில் புறப்படுவார். தொடர்ந்து 2ஆம் பிரகாரம் மூலம் நாளிகேட்டல் வழியாக 3ஆம் பிரகாரத்திற்கு வருகை தந்து துறை தரிசனம் வழியாக சொர்க்கவாசல் பகுதி வருகை தருவார். சரியாக 5:15 மணி அளவில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அப்போது நம்பெருமாள் பக்தர்கள் புடைசூழ சொர்க்கவாசலை கடந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள திருமணி மண்டபத்திற்கு எழுந்தருளி நள்ளிரவு வரை பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு அதிகாலை 1:15 மணி அளவில் மூலஸ்தானம் சேரும். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். கடந்த ஆண்டு 1 லட்சம் பக்தர்கள் வருகை தந்தனர். இந்த ஆண்டு 3 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக திருச்சி மாவட்டம் முழுவதுமே 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கோவில் உட்பிரகாரத்தில் முக்கிய இடங்களில் 110 சிசிடிவி கேமராக்களும், கோவிலை சுற்றி வெளிப்புறத்தில் 100 சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு கோவில் புறக்காவல் நிலையத்தில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 70,000 குற்றவாளியின் புகைப்படங்களை அடையாளம் காணும் மென்பொருள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. யாரேனும் குற்றவாளிகள் நடமாடினால் அதனை கேமராக்கள் மூலம் குற்றவாளியின் முகங்களை ஸ்கேன் செய்து ஒப்பிட்டு இருந்தால் காவல்துறை எச்சரிக்கை ஒலி ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகள், தோரணங்கள், வண்ண துணிகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோவில் வெளிப்பிரகாரத்தில் பக்தர்கள் வரிசையாக செல்வதற்கு ஏதுவாக நெல் பந்தல்கள் அமைக்கப்பட்டும் இரும்பு தடுப்பு கம்பிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி போன்ற அனைத்து வசதிகளுமே கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோவில் வளாகம் வெளியே சுற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இன்று தொடங்கும் ராபத்து நிகழ்வு வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இன்று அதிகாலை 4:15 மணி அளவில் மூலஸ்தானத்திலிருந்து நம்பெருமாள் ரத்தினங்கியில் இருந்து புறப்படுவதால் ஸ்ரீரங்கம் முழுவதுமே தற்போது விழா கோலம் பூண்டுள்ளது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதியில் தற்போது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் இந்த பகுதியிலே வந்துள்ளார். மேலும் இந்த பகுதியில வெளிப்பிரகாரத்தை சுற்றி லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்பெருமாளை காணுவதற்காக காத்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.